ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் DM கிச்சன் டைரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்குநாடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். 200 கிராம் தட்டைப்பயிறு நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 கையளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மிளகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கப், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. அதை கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 4 கத்திரிக்காய். மசாலா பொருட்கள் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள். ஊற வச்ச தட்டைப்பயிர்களை நம்ம இப்போ அவிச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம 4 விசில் விட்டு எடுக்கணுங்க. ரொம்ப ஓவர் குக் ஆகாதபடி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பயிர் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை ரெடி பண்ணிப்போம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய். 2 கையளவு சின்ன வெங்காயம் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 கையளவு போடணும். அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வச்சுருக்க மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் அது எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அது சூட்லேயே இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பேஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். 3 கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துப்போம். நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. இது இப்போ நம்ம தாளிப்புக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி சேர்த்துப்போம். நல்லா வதங்கின உடனே இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க மசாலாஸ் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சுருந்துருப்போம்.
இப்போ நம்ம வந்து வேக வச்சு எடுத்த தட்டைப்பயிரை நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்கிற அளவு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அடி பிடிக்காத அளவு நம்ம அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கத்திரிக்காயெல்லாம் நம்ம நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ரொம்ப குலையாமல் பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் கத்திரிக்காய் கரையாமல் இருக்கும். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை கடைசியாக தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பு கொங்குநாடு ஸ்டைலில் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு கூட நீங்கள் வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க, இல்லைன்னா ஒரு அப்பளம் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.